எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடான் கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். பிரபஞ்சம் என்னதான் நமக்கு கொடுக்குது? எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் தான் கொடுத்துருக்கு. நாம் இங்கே எதையும் எடுத்துகிட்டு வரல. வரும்போது நல்லது கெட்டது எதுவாக இருந்ததுனாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. என்ன எப்போ வேணுமோ, நம்ம மனப்பாங்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குது. நீங்கள் நிறையா மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கொடுக்கும். எதை எல்லா சமய வாக்கியங்கள்லேயும் ஒன்று குறிப்பாக பைபிள் உண்டு. நீங்கள் எதை அதிகமாக கொடுக்கிறீர்களோ அதை நீங்கள் அதிகமாக பெறுகிறீர்கள். இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மைண்ட் செட்டில் இருங்க. இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம கேட்க போகிற விஷயங்களை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? ஓகேவா? ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வோம்? 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு 1000 பேர் சார்பாக நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறதா நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் குடும்பத்தினருக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் சுற்றத்தினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் ஆரோக்கியம் முக்கியம்? நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியங்கிறது தேவையா? நாம் ஆரோக்கியமாக இருக்கோமா? இது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. நான் ஆரோக்கியமாக இருக்கேனா இல்லையாங்கிறது நாம் எதோட கம்பேர் பண்ணிக்கிறது? யாரோட கம்பேர் பண்ணிக்கிறது? நம்ம எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம். நம்ம வீட்டு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா பக்கத்து வீட்டு பையனை விட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தால் நம்ம பையன் நல்லா படிக்கிறான். பக்கத்து வீட்டு பையனை விட கம்மியாக மார்க் எடுத்தால் 10 மார்க் கம்மியாக எடுத்தால் நம்ம பையன் நல்லா படிக்கலை. இப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணுறோம். ஒரு சினாரியோ, இதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நண்பரோட மாடி ஏறிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல லிஃப்ட் ஒர்க் ஆகலை. 4 மாடியில் உங்கள் நண்பர் வீடு இருக்குது. 2 பேரும் காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்குறதுக்கு போகிறீங்க. போகிற இடத்துல லிஃப்ட் ஒர்க் ஆகலை. சரி, நடந்து போகலாமன்னா உங்கள் நண்பர் சொல்கிறார், ஏன்பா இவ்வளோ தூரம் நடந்து 4 மாடி ஏறணுமா அப்படின்னு? இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ப்பா, வா மேலே ஏறலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. முடிவெடுத்துட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மாடி வரும்போது கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக வந்தாச்சு. 2வது மாடி ஏறும்போது கொஞ்சம் அப்படியே 2 பேருக்குமே கொஞ்சம் ஸ்லோவாகிறீங்க. 2வது மாடி முடிஞ்ச உடனே நீங்கள் மூச்சு வாங்குறீங்க. அப்பா அப்படிங்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை இருப்பா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு இருப்பா, கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாருன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? ஆஹா, நம்ம நண்பரை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிடுறீங்க. 3வது மாடி ஏறினோடனே உங்களுக்கு கொஞ்சம் மூச்சை எக்ஸ்ட்ரா வாங்குது. ஆபா என்னப்பா படியெல்லாம் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, சின்ன படியாக வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறீங்க. கூட இருக்கிற என்ன சொல்கிற, இல்லைப்பா ஒரு 2 நிமிஷம் உட்காரு, நான் முடியல, அப்பா உட்காருவான்ப்பா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு உட்கார்றாரு. இப்பயும் நினச்சிக்கிறீங்க நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் நம்ம யாரோட கம்பேர் பண்ண தெரியுமா? நம்மளை நம்ம கூட இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. உங்கள் வயசில் உங்கள் தாத்தாவோ பாட்டியோ, நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் உங்கள் பாட்டியோட, நீங்கள் ஒரு மேலாக இருந்தால் உங்கள் தாத்தாவோட, உங்கள் வயசில் உங்கள் தாத்தா என்ன வேலையெல்லாம் செஞ்சார் அதெல்லாம் உங்களால் செய்ய முடியுதா? உங்கள் வயசில் உங்கள் பாட்டி என்ன வேலையெல்லாம் செஞ்சாங்களோ அதை இப்போ செய்ய முடியுதா? அது கேள்வி கேளுங்க. இது நிறையா பேரோட பதில் நோ 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 தான். காரணம், இப்போ நம்ம கண்கூட பார்க்குறோம். நம்ம அப்பா அம்மா செய்கிற வேலையை நம்மளால் செய்ய முடியல, நாம் செய்கிற வேலையை நம்ம பசங்க செய்ய முடியல. பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு 200 மீட்டரில் இருக்கிற கடைக்கு போகிறதுக்கு வண்டி வேணும், பைக் எடுத்துகிட்டு போகணும், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நாம் ஒரு மாடி ஏற முடியும் அப்படின்னா நம்ம பசங்க ஏறி வந்ததுக்கப்புறம் அப்பாடா கால்லாம் வலிக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வர குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தோடனே பேக்கை எடுத்து அப்படியே போட்டு ஷூவை மட்டும் வாசலில் கட்டி போட்டுருங்க, வேறு வழி இல்லாமல். உள்ளே வந்து அந்த சாக்ஸை கூட கட்டாமல் அப்படியே படுத்திட்டு சாஞ்சிட்டு சோபாவில் சாஞ்சிட்டு, அப்பா கால் வலிக்குதுப்பா, எனக்கு ஏதாவது டீ ஏதாவது கொடுப்பா, ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பா, ரெஃப்ரெஷ் பண்ணாமல். இப்போ என்ன நடக்குது? நாளுக்கு நாள் ஆரோக்கியம் தேய்ந்து கொண்டே போகிறது. உண்மையான செல்வம் என்ன? ஆரோக்கியம்தான். இதை பற்றி சில விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஏன் ஆரோக்கியம் முக்கியம்,
இந்த இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மருத்துவத்துறையில் முடியாத சில விஷயங்கள் எப்படி நமக்கு நேச்சுரலாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அதற்கு இப்போ நம்ம சொல்ல போகிற எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் எவ்வாறு உபயோகப்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். ஹாப்பி ஈவினிங் டு எவ்ரி ஒன். உங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. டன். தேங்க்யூ. இந்த வெல்னஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறது என்ன, தடுப்பு முறைகள், ப்ரிவென்ஷன். நோய் வருமுன் காப்பதுங்கிறது என்ன ஆப்ஷன்னா, சீப்பர் கூட. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் மட்டும் இல்லை, சீப்பர் தென் க்யூர். வருமுன்னாலே தடுத்தாச்சுன்னா பல லட்சம் ரூபாய் செலவை நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி மீட்டெடுக்கிறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே குடிக்கிற தண்ணி ஒத்துக்கிறது இல்லை, அங்கே இருக்கிற சுவாசிக்கிற காற்று சில சமயம் நம்மளை பிரச்சனை பண்ணுது, உடனடியாக ஒரு தும்மல், சளி, ஜுரம் அப்படின்னு வந்துடுது. அப்படி இல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக எப்படி பூஸ்ட் பண்ணுறது. நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு. இப்போ சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஏரியாவில் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தேன். இந்த கோவிட்க்கு அப்புறம் அதை ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணிட்டேன். இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு இப்போ எலிக்சர் மிக்ஸை மட்டும்தான் முழுசாக ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருந்தேன். அங்கே எங்கள் கம்பெனியில் ஒரு நாய் இருக்கும். அதை யாரோ ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க. தலையில் அடிபட்டு அந்த மேலே இருக்கிற ஸ்கல் கிட்டத்தட்ட தெரியுது, 2 பக்கமும் தோல் அப்படியே தொங்குது, ரத்த கலரியாக இருந்தது. அதற்கு ஏதாவது மெடிசின் போடலாம் அப்படின்னா கூட வரல, வெளியில் துடிக்கிறது, பக்கத்தில் போனாலே ஓடி போயிடுது. ஆனால் மண்டகளில் பண்ணுற அந்த தலையெல்லாம் புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கர்ண கொடூரமாக இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ஒரு 4-5 நாள் காணாமல் போச்சு. எங்கே போச்சு என்னன்னு தெரியல, இங்கே இருக்கிறவங்க அடிக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, துரத்தினதுனால இங்கே ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் 10 நாள் கூட காணாமல் போச்சு. ஆனால் திருப்பியும் ஒரு 15 நாள் கழிச்சு அதை பார்க்கும்போது அந்த காயம் எதுவும் இல்லாமல் அந்த தழும்பு மட்டும்தான் இருந்தது. காயம் மாறி போச்சு. அது எந்த டாக்டர்கிட்டையும் போய் வைத்தியம் பண்ணிக்கல, எங்கேயும் போய் மெடிசின் போட்டுக்கல, ஒரு ஆயின்மெண்ட் கூட போட்டுக்கல. அப்போ அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அந்த சுயமாகவே குணப்படுத்திக்கக்கூடிய அந்த தன்மையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம். இந்த உடல் நல பிரச்சனைகள்லாம் ஒரே நாளில் தோன்றதில்லை. உங்கள் நண்பர் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க, மாரடைப்பில் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு காலையில் அவர் குடித்த காஃபினாலேயோ, அன்னைக்கு முதல் நாள் நைட்டு சாப்பிட்ட பரோட்டானாலேயோ அவர் சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து அவர் உடம்புக்குள்ளே ஒரு பாதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க இதயம், டே போடா, இதுக்கு மேலே என்னால் நான் வேலை செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாயிடுச்சு, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுது. இதற்கு காரணம் அந்த பிளேக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு ஒரே நாளில் ஏற்படுறதில்லை, தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதிலேருந்து எப்படி நாம் தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பெயர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும், என்னுடைய பரம்பரை அப்படிங்கிறது வைத்தியர்கள் குடும்பம், எங்கள் அப்பா தாத்தா அதே மாதிரி எல்லாம். அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எங்கள் அப்பா நிறைய பேருக்கு இதே மாதிரி குணப்படுத்துதல் செய்து, அந்த புண்ணியத்தில் தான் நாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி அந்த புண்ணியத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு லெகசியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, நாமும் ஆரோக்கியம் சார்ந்த துறையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு இந்த துறையை ரொம்ப விரும்பி செஞ்சிட்ருக்கேன். இது நான் மட்டும் இல்லை, இங்கே இந்த எலிக்சர் மிக்ஸில் நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பாராட்டுதலோடு இந்த செஷனை தொடரலாம்.
இன்றைக்கி இந்த அவேர்னஸ் ஏன் தேவை? மக்கள் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக தெரியுறாங்க. இப்போ டியோ ஸ்ப்ரே போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த வியர்வை நாற்றத்தை மறைச்சிக்கிற மாதிரி வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க. ஆனால் உள்ள நம்ம லைஃப் ஸ்டைல், செடன்டி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை உள்ளுக்குள்ளே ஒரு சேதத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. நோய்கள்லாம் ஒரே நாளில் தோன்றதில்லை. நாம் சில விஷயங்களை அடக்கி அடக்கி அதுகள் அந்த சப்ரஸ் பண்ண விஷயம்லாம் ஒரு கட்டத்தில் பூதாகாரமாக வெடிக்குது. ஓகேங்களா? அவையெல்லாம் பல வருஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு சைலண்ட் கில்லராக நம்ம உடம்புக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளில வருது எதுக்காக? ட்ரூ வெல்னஸ், இயற்கையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன? எனக்கு நோய் இல்லை என்பது இல்லை, எனக்கு டிசீஸ் இல்லை அப்படிங்கிறது இல்லை, எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கா, நோய் எதிர்க்கும் திறன் ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்ம ஹார்மோன்ஸ்கள்லாம் சமமாக இருக்கா, சமநிலையில் இருக்கா, நம்முடைய உடம்பில் இருக்கிற சேரக்கூடிய நச்சுக்கள்லாம் ஒழுங்காக நீங்கிட்டு இருக்கா, நம்ம ரத்தம் சரியான அளவில் சரியான குவாலிட்டியில் இருக்கா, அந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக இருக்கா, நம்ம செல்கள் புதிதாக உருவாகும் செல்கள் அதாவது வயதாகும் தன்மை நமக்கு கம்மியாக இருக்கா, மைண்டு ரிலாக்ஸாக இருக்கா, படுத்த உடனே தூக்கம் வருதா, ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சா ஒரு ஃபோக்கஸ்டாக யோசித்து நல்ல முடிவு எடுக்க முடியுதா? இது எல்லாம் இருந்ததுன்னா நம்ம உடம்பு எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக, செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, கொண்டாடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட காரணத்துக்காக வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். இந்த பாடியை டிசைன் பண்ணியிருக்கிறது எதுக்காகங்க? லைஃப்பை வாழறதுக்காக. மாத்திரை மருந்தில் வாடுறதுக்காக இல்லை. வாடுதல் வாழுதல் ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. இன்றைக்கி நிறைய பேர் வாடிக்கிட்டு இருக்காங்க. நாம் வாடணுமா வாழணுமா முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம உடம்புல இந்த நோய்கள்ங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? சின்ன சின்ன காரங்கள் தான். டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன். நாம் இப்போ சமைக்கிற உணவு தூய்மையானதா அப்படின்னா 100% தூய்மையானது கிடையாது. செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி விஷங்கள், சீக்கிரமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக போடப்படும் இடுகைகள், குறிப்பாக இந்த கோழி எச்சம், கோழிக்கெல்லாம் ஹார்மோன் செலுத்தி தான் கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. உரம் போடுறோம் அப்படின்ட்டு அதோட எச்சம் இதெல்லாம் போட்டு நம்ம உணவு எவ்வளவுக்கு அவ்வளோ ஸ்பாயில் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஸ்பாயில் செஞ்ச வீணடித்த சத்து இல்லாமல் சக்கை உணவு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அடுத்தது நம்மளோட பிளட் குவாலிட்டி அப்படிங்கிறது புவர் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்ன? சரியாக மென்று சாப்பிட்றதில்ல. சரியான முறையில் நம்ம சாப்பிட்றது மட்டுமே பெரிய அளவில் நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கும். அதே மாதிரி ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, வீக் இம்யூனிட்டி, செல்லுலார் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. எதனாலங்க? இப்போ மொபைல், வைஃபை, இந்த ப்ளூ ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன், செல்லுலார் டவர் நம்ம சுற்றியெல்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கிற ரேடியேஷன்ஸ், வீட்டில் கேட்ஜெட்ஸ், லேப்டாப் அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ். நீங்கள் மொபைல் ஃபோனை ஃபுல் சார்ஜ் இல்லாமல் கம்மியான சார்ஜில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர ரேடியேஷன் பல மடங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் காது பகுதியில் வச்சுட்டு பேசும்போது அதோட ரேடியேஷன் நம்ம மூளையெல்லாம் பாதிக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செல் லெவலில் சேதத்தை உருவாக்குது. அது மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. நிறையா அறிகுறிகள், நமக்கு ஒரு உடம்பு வலி வருது, ஒரு தும்மல் வருது, ஜலதோஷம் வருது அப்படின்னா நமக்கு கொடுக்குற வார்னிங் சிக்னல்கள், அலார்ம்கள். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அதெல்லாம் நோயாக நினச்சி ஒரு ஜுரம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறது, ஒரு சளி வந்ததுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறது, வயிற்றுப்போக்கோ வாந்தியாக வந்ததுன்னா அதுக்கும் ஒரு மாத்திரையை போட்டுக்கிறது. இதே மாதிரி நாம் நம்ம அறிகுறிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அலார்ம் சிக்னல், காலையில் எழுந்திருக்கணும், 5 மணிக்கு ட்ரெயின், 4 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறீங்க, அலாரம் அடிக்குது, உடனே என்ன செய்வோம்? ஒரு ஸ்னூஸ் பட்டன் ஒன்று தட்டி விட்டுரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கட்டும், 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கட்டும், 5 நிமிஷம் கழிச்சு அடிக்கட்டும்ன்ட்டு ஸ்னூஸ் பண்ணி விட்ருவோம்.
அப்போ 5 மணி ட்ரெயினை பிடிக்க முடியுமா? 5 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறையா ஒரு அலாம் சிக்னல் உடம்பு கொடுக்குது. அப்பா எனக்கு மூட்டு வலிக்குது அப்படின்னா, மூட்டில் சைனோவல் ஃப்ளூயிட் சரியாக உருவாகலை, குருத்தெலும்பு தேஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே விட்டால் கட்டக்கு முட்டக்குன்னு சத்தம் வரும். அப்புறம் நீ படியேறவே முடியாது, உன்னை சேரில் வச்சு ஒரு 4 பேர் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். முன்னாடியே அலாரம் அடிக்கும் போதே நாம் என்ன செய்கிறோம்? ஸ்னூஸ் பண்ணிடுறோம். எப்படி? ஒரு வலி நிவாரணி மாத்திரையை போட்டுடுறோம். அது உள்ளே போய் என்ன செய்யும்? அந்த வலிக்கான காரணத்தை சரி பண்ணுறதில்ல, அந்த வலி வர சிக்னலை ஸ்டாப் பண்ணிடுது. மூளைக்கு அங்கே வலிக்குதுங்கிற தகவல் போகாது. போஸ்ட்மேன் ஒரு ஜெனரலாக சொல்லுவாங்க, சில நோட்டீஸ்லாம் வரும், சில விஷயங்கள் லீகல் நோட்டீஸ் ஒன்று வருதுன்னு வச்சுங்க. போஸ்ட்மேன் உங்கள்கிட்ட கொடுக்காம கீழ்ச்சி போடுறாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 4 ட்ரிப் நோட்டீஸ் வருது, தெரியவே தெரியாது. கடைசியில் ஒரு ஆர்டர் ஒன்று வரும் பாருங்க, ரிமாண்ட் ஆர்டர், அதே மாதிரி ஏதாவது, அதே மாதிரி மொத்தமாக வரும்போது நடக்கும்ல. அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். நாம் நம்முடைய எச்சரிக்கை சிக்னல்கள், வார்னிங் சிக்னல்கள், அலார்மை ஸ்குவீஸ் பண்ணும்போது, ஸ்டாப் பண்ணும்போது. இப்போ வலி நிவாரணி அப்படின்னு போடுறோன்னு வச்சுங்களேன், அது மூளைக்கு போகிற சிக்னல்களை கட்டுப்படுத்துது. அப்போ நமக்கு வலி இருக்கிறது தெரியாமல் போதே தவிர அங்கே ரிப்பேர் இன்னும் அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஒரு காய்ச்சல் வருது, உடம்புக்குள்ளே தேவையில்லாத கிருமிகள் வந்துருச்சுன்னா அது எரிக்கிறதுக்கான வேலையை உடம்பு பண்ணிகிட்ருக்கு. உடம்பு ரிப்பேரிங் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்குங்க. அது எதுக்காக? அப்போ நீங்கள் சாப்பிட்டா வாய் கசக்கும், சாப்பிட முடியாது. உடம்பு என்ன தெரியுமா சொல்லும்? டே மடையா, நீ இப்போ சாப்பிடாதரா, சாப்பிட்டா நீ சாப்பிட்ற அந்த முட்டையும் சிக்கனையும் நான் ஜெரிக்கிறதுக்கு ஓவர் டைம் வேலை செய்யணும். இப்போ முக்கியமான ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன். வெளியிலேருந்து தீவிரவாதிகள்லாம் உடம்புக்குள்ளே ஊடுருவிருக்காங்க. மிலிட்ரியை வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் சுட்டு கொண்டுட்ருக்கேன். நீ இப்போ சாப்பிட்டு அந்த மிலிட்ரிக்கு இங்கே வேலையை கொடுக்காத, மிலிட்ரிக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி காய்ச்சலுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு வாய் கசப்பு கொடுக்கும். ஆனாலும் நம்ம ஆள் என்ன செய்வார்? ஒரு நார்த்தங்காயை தொட்டுக்கிறேன், சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அந்த அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி வயிற்றுக்குள்ளே போட்டு திணி திரிங்கிறது. அப்போ உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கணும். அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே அமிலத்தன்மை அதிகமாகும் போது அது வெளியேற்றும். அப்போ என்ன செய்யுது? ஒரு ஆன்டாசிட் போட்டுருது, ஒரு ஈனோவை போட்டு கலக்கி குடிக்கிறது, ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கான வழியை மட்டும் நாம் பண்ணுறோம். சர்க்கரை வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மாத்திரையை போட்டுட்டு இல்லைன்னா வெளியிலேருந்து இன்சுலின் கொண்டு வந்து கொடுத்து அது ஏதோ ஒரு விதத்தில் அடக்கிறதுக்கு பார்க்குறோம். உடம்பு இயற்கையாக சர்க்கரையை உருவாக்குறதுக்கான, அந்த இன்சுலினை உருவாக்குறதுக்கான வழியை செஞ்சு கொடுக்கணுமா, வெளியிலேருந்து கடன் கொடுக்கணுமா? இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு டெய்லி போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுங்க, அவர் என்ன செய்வார்? வேலை வெட்டிக்கு போக மாட்டார், வீட்டிலேயே படுத்து சோம்பேறியாக தூங்குவார். சாப்பாடு போடாமல் இருந்தால், ஒரு 4 நாள் பசியோடு இருந்தால் என்ன ஆகும்? ஏதோ சாப்பிட்றதுக்கு பசிக்காக வேலைக்கு போவாங்க இல்லையா, வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இருக்கிற ஒருத்தர், ஐயோ பாவம்ப்பா, ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, இவனுக்கு சாப்பாடு கொடுப்போம், இந்த டிபனை போடுவோம் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்காருன்னு வச்சுங்க. அதுதான் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு மருந்தை கொடுத்து இன்சுலினை கொடுத்து அப்படியே சோம்பேறி ஆக்கிறது, உடம்போட திறனை மழுங்கடிக்கிறது. அப்போ இதெல்லாம் செய்யவே கூடாது. நாம் அடக்கிறது பிரச்சனைகளை மறக்குது. ஆனால் நாம் குணப்படுத்தல், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, அதற்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணணும். ஹீலிங் அப்படிங்கிறது, நேச்சுரல் வே அப்படிங்கிறது நோய்க்கான மூல காரணத்தை சரி பண்ணுற விஷயம். உடம்புக்கு நான் முன்னாடி அந்த நாய் கதை சொன்ன மாதிரி உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் சக்தி உண்டு. இப்போ எலும்பு ஒருத்தருக்கு உடஞ்சிடுதுங்க, நீங்கள் போனால் என்ன செய்வாங்க? உடஞ்சிடுச்சுன்னா ஒரு ராடு வைப்பாங்க இங்கேயும் அங்கேயும், மேலே ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு கட்டு போடுவாங்க. ஆனால் எலும்புக்கு வெல்டிங் மிஷின் வச்சு வெல்ட் அடித்து இந்த எலும்பையும் அந்த எலும்பையும் வெளியில் இரும்பை வெல்டு வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி வெல்டு வச்சு அவங்க சரி பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. உடம்புக்கு என்ன தெரியும்? 2 எலும்பு உடஞ்சிடுச்சுன்னா நடுப்புற கொஞ்சம் கால்சியம்லாம் கொண்டு வந்து, பசையை கொண்டு வந்து, அது குறிப்பாக ட்ரைகிளிஸ்டரைட் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சில விஷயங்கள் நமக்கு ஆபத்துன்னு சொல்கிறோம், ஆனால் அவசரத்துக்கு தேவை. அந்த ட்ரைகிளிஸ்டரைட் அப்படிங்கிற விஷயத்தை, கொழுப்பு கொஞ்சம் எடுத்து, கால்சியம் எடுத்து, அது ஒரு கலவையை உருவாக்கி சிமெண்ட்டு பூசுகிற மாதிரி பூசி நம்ம உடம்பு
2 எலும்பையும் ஒன்றாக்கிடுதுங்க. அப்போ உடம்புக்கு செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் கையை பாருங்களேன், கையை எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பிறக்கும்போது இவ்வளோ பெருசாக இருந்ததா? குட்டியூண்டாக இருந்தது. இப்போ உங்கள் கையில் பார்த்துட்டு இருக்கிற மொபைல் எடுத்து பாருங்களேன், இப்போ வாங்கி ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் எவ்வளோ ஸ்க்ராட்சு, எவ்வளோ அடி வாங்கியிருக்கு, எவ்வளோ தேஞ்சிருக்கு. ஆனால் கைக்கு ஏன் இப்படி ஆகலை? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கை காய்ச்சி போயிருக்கும். நிறைய இந்த இரும்பில் வேலை செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கை தேஞ்ச மாதிரி இருக்கும், கை காய்ச்சி போயிருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கா? இந்த செல் உருவாகிறதும் அழியிறதும் தொடர்ந்து அணைஞ்சிருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக செல்கள் உருவாகிட்டே இருக்குது. பழைய செல் அழியுது, புது செல் உருவாகுது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு கால வரம்பு உண்டு. இத்தனை நாள் தான் அப்படின்னு உண்டு. 24 மணி நேரத்தில் உங்கள் குடல் புதுப்பிக்கப்படுது. உங்கள் இரத்த அணுக்கள், சிவப்பு அணுக்கள் 120 நாளில் புதுசாக மாறுது. பிளேட்லெட்ஸ் 7லேருந்து 14 நாட்களுக்குள்ளே புதுசாக உருவாகுது. ஒவ்வொரு செல்லும் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்? சேதமடைந்த திசுக்களை பழுது பார்க்கணும், ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தணும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும், செல்கள் புதுசாக உருவாகும் தன்மை குவாலிட்டியாக உருவாக்கிக்கிட்டு இருக்கணும். இதற்கு நாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும், சப்போர்ட் பண்ணி தரணும். ஆனால் உடம்பு தன்னைத்தானே இதை வச்சுட்டு குணப்படுத்திக்கும். இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறத உடம்பு எங்கே மிஸ் ஆகுது, மிஸ் பண்ணுது? எங்கே ஃபெயில் ஆகுது அப்படின்னா, உடம்புல நச்சுக்கள் அதிகமாக சேர்றதுனால, உடம்புல ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு இல்லாததுனால, நம்ம சாப்பிட்றதுல ஊட்டச்சத்துக்கள் இல்லாததுனால, ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாலும் உடம்பு அதை உறிஞ்சிக்கிற தன்மை இழந்துறதுனால, குறிப்பாக நம்ம குடலில் வில்லைஸ்ன்னு சொல்லக்கூடிய முடி போன்ற அமைப்புகள் அது ஃபுல்லாக இருக்கும். குடல் ஃபுல்லாக அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்தை உறிஞ்சு உடம்புக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த ஆப்பிள் மாதிரி வேக்ஸ் கோட்டட் இது கலரிங், அந்த சிக்கன் சிவப்பாக கலராக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற கலரிங், இந்த ஏஜென்ட்டெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த வில்லைஸ் மேலே போய் படிஞ்சுக்கும். அந்த வில்லையால் உறிஞ்ச முடியாது. உதாரணத்துக்கு ஒரு புதுசாக வாங்குகிற டீ வடிகட்டியை இமேஜின் பண்ணுங்கள். அப்படியே வெள்ளையாக பளபளன்னு புதுசாக இருக்கும். உங்கள் வீட்டில் இப்போ டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுற டீ வடிகட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் சில சமயம் டீயை ஊற்றினா கீழே போகாது. மேலே ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே தடை அழுத்தி அந்த டீயை நீங்கள் வடிகட்டுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம குடலில் இருக்கிற வில்லைகளும் வீணாக போயிடுது. அதனால குடல் உறிஞ்சும் சத்தை இறந்துடுது. இதெல்லாம் விட என்ன ஆகுதுன்னா, சரியான தூக்கம் இல்லை, உடம்புக்கு தேவையான சத்து இல்லை அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், கோபம் வரும். இன்றைக்கி நிறையா பெண்களுக்கு கோபம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சத்து பற்றாக்குறையிலேயே வாழ்நாள் முழுக்க இருக்கிறது தான். 28 நாள் அந்த பீரியட்ஸ்க்கான சைக்கிளில் 28 நாள் 28 விதமான மனநிலையில் இருப்பாங்க. ஒரே விஷயத்த சாப்பிட்டியா அம்மா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, சாப்பிட போகிறேன்னு ஒரு சொல்லுவாங்க, ஆமாம் இருங்க ஏதாவது சமைக்கணும் சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன நீ என்ன சமைச்சு கூட போறியா, வந்தால் சோத்தை போட தின்னுட்டு போகிற அப்படின்னு திட்டுவாங்க. ஒரே விஷயந்தான். 28 நாள் 28 விதமான மனநிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சத்து பற்றாக்குறை, உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ், உடம்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வலி வேதனைகள், அதே மாதிரி கெமிக்கல் ஓவர்லோட், இதெல்லாம் நம்ம தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறனை உடம்புல தடுக்குது, எடுத்துடுது. அதனால உடம்பு ஃபெயில் ஆகுது. இந்த ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, இந்த ப்ரிவென்டிவ் அப்படிங்கிற வெல்னஸ், இந்த இதுக்கு என்ன காரணம், எதுக்காக நம்ம இதை தேர்ந்தெடுக்கணும்? ப்ரிவென்ஷனுங்கிறது எதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் கிடையாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்ஷன் இஸ் சீப்பர் தென் க்யூர். ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே செஞ்சிட்டிங்க அப்படின்னா பல மடங்கு செலவை தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது எதில் தொடங்குது, என்ன மாதிரி விஷயங்கள் ப்ரிவென்டிவ் கேரில் நடக்கும்னா, நம்ம உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். உடம்புல இருக்கிற நச்சுக்கள், கொழுப்புகள், தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் பிடுங்கணும். நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தணும். ரத்த ஓட்டத்தை சீர் செய்யணும். ரத்தத்தோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ரத்தத்தோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும். ரத்தத்தில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டியும்
பெட்டராக இருக்கணும். அப்போ தான் உங்களோட ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது நல்லா நடக்கும். செல்லுலார் லெவலில் குறிப்பாக நம்ம மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம், செல்லுக்குள்ளே இருக்கிற அடுப்பு, அது ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு பேலன்ஸாக இருக்கணும், கூடவும் கூடாது கம்மியும் கூடாது. அதே மாதிரி நம்ம ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், இம்யூனிட்டி, சில பேருக்கு ஆட்டோ இம்யூனிட்டிம்பாங்க, உடம்பு தன்னைத்தானே கொள்ளும், தன்னைத்தானே தாக்கி கொள்ளும், அதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ எல்லாமே ஒரு அளவாக இருக்கணும். அதற்கெல்லாம் இந்த ப்ரிவென்டிவ் வெல்னஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது. ப்ரிவென்ஷனுங்கிறது ஆரோக்கியத்தை, பணத்தை, நம்முடைய ஆற்றல் எல்லாத்தையுமே சேமிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷீல்டு. உங்களை சுற்றி இருக்கிற கவசம் என்னங்க? வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி, வலுவான ஸ்ட்ராங் இம்யூனிட்டி இருந்ததுன்னா என்னங்கும், தொற்றுகள் உங்களை பாதிக்காது, விரைவாக குணமடைய முடியும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ், அழற்சியெல்லாம் ரொம்ப கம்மியான அளவு இருக்கும், லாங் டேர்முக்கு ஒரு சேஃபாக இருப்பீங்க, ப்ரொடெக்டடாக இருப்பீங்க. நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நோய் வந்ததுக்கப்புறம் உருவாக்குறது இல்லை, அஸ்திவாரம் போட்டு ஒவ்வொரு கல்லாக வச்சு கட்டப்பட வேண்டியது. நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டடத்தை கட்ட முடியாது. இப்போ நிறைய பேர் கொரோனா வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நிறைய கேள்விப்பட்டோம், நிறைய பேர் தவறினதை, இறைவன் அடி சேர்ந்ததை. காரணம் என்னங்க? அவங்க அதுக்கு முன்னாடி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக வச்சுக்கல. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுக்கு கோவிட் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டெஸ்ட் லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சொல்லி கார்பரேஷனில் சொல்லிட்டாங்க. கார்பரேஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல. அப்போ அவங்கள ஆட்டோ ஏதாவது புக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோ புக் ஆகும். அவங்க புக் ஆன உடனே அவங்க எங்கே போகிறாங்க, அந்த டெஸ்ட் எடுக்கிற லேபுக்கு உடனே கேன்சல் பண்ணுவாங்க. இதே மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் என்ன செஞ்சேன், நான் வரம்மா, இருமா, கவலைப்படாதம்மா அப்படின்ட்டு பைக்கில் ட்ரிபிள்ஸை அவங்க அம்மா பொண்ணு 2 பேரும் அழைச்சிட்டு போய் அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு விட்டுட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னோடய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுருந்தேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே ஒரு வயதான அம்மா, அபவ் 70-75 இருக்கும். அவங்க மூட்டெல்லாம் ரொம்ப டேமேஜ், நடக்க முடியல. லிஃப்ட்டில் வந்துட்டாங்க 3வது மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு படி, அந்த படியை இறங்கி தான் அவங்க காருக்கு ஏற முடியும். காரில் அவரோட மருமகன் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, இன்னொரு மருமகன் தள்ளி போய் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 100 மீட்டர் தள்ளி போய் நிற்கிறாங்க. அவங்களால இறங்க முடியல, தவிக்கிறாங்க. நான் போன நேரம், அம்மா கை கொடுங்கம்மா அப்படின்னு பிடிச்சி அவங்க கை தாங்களாக கீழே இறக்கி காரில் போய் உட்காத்தி வச்சுட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை நான் பலப்படுத்தி வச்சுருந்தேன். கவலை அடிக்குது. அப்போ நம்ம எதுக்காக பயப்படணும்? பயப்படவே தேவையில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா நாம் ரொம்ப நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக எது வந்தாலும் எதிர்க்கும் திறனோடு இருக்க முடியும். இது வந்ததுக்கப்புறம் செய்கிறதுல வருமுன் காப்போன தான் இருக்கணும். இரத்த தரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம்? ரத்தம் தான் உங்களோட உயிர் ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுத்து உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல முதன்மை பங்கு வகிக்கிறது என்னங்க? ரத்தம். உங்கள் எலும்பு மஜ்ஜையில் ரத்தம் உருவாகணும். உருவாகும்போது அது குவாலிட்டியாக இருக்கணும். அதில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்கள்ல இன்க்ரீடியன்ட், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வாய் வரைக்கும் இட்லி, பொங்கல், வடை, பூரின்னு போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? உள்ளே போயிட்டு ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட்டு, மைக்ரோ நியூட்ரன், மேக்ரோ நியூட்ரன், அதாவது விட்டமின், மினரல் இப்படின்னு பிரிஞ்சு எங்கே தெரியுமா பயணம் பண்ணியும்? ரத்தம் தான் எடுத்துகிட்டு போகும். குப்பை வண்டியும் ரத்தம் தான். குப்பை லாரி வருது இல்லை உங்கள் வீட்டில், குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளில கொட்டுறதுக்கு, அதுவும் ரத்தம் தான். தண்ணி எடுத்துகிட்டு போகிற தண்ணி வண்டியும் உங்கள் ரத்தம் தான். அரிசி, பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வண்டி இருக்குல்ல, அதுவும் உங்கள் ரத்தம் தான். உங்கள் உடம்புக்கு கொண்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் ஆற்றலை உருவாக்குறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது யாருங்க? ரத்தம். நோய்களை குணப்படுத்தும் அந்த இன்க்ரீடியண்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது யாருங்க? அது அந்த ரத்தம். அந்த ரத்தம் சரியான குவாலிட்டியில் இருக்கணும், குவான்டிட்டியில் இருக்கணும், தரமாக இருக்கணும். இது இருந்ததுன்னா தான் ஆக்சிஜன் கொண்டு போய் சேரும். நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் 25% ஆக்சிஜன் உங்கள் மூளை யூஸ் பண்ணிக்குது.
மீதி 75% தான் உங்கள் உடம்பு முழுக்க. அதே மாதிரி குளுக்கோஸும் 25% உங்கள் மூளை எடுத்துக்குது. மீதி இருக்கிற 75% தான் உடம்பு முழுக்க பயணம் செய்யுது. அதே மாதிரி வேஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஹார்மோன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரத்தம் குவாலிட்டியாக இருக்கணும். ரத்தம் குவாலிட்டியால் இல்லைன்னா என்னாகும்? ஹீலிங் ஸ்லோவாகும், ரிப்பேரிங் ஸ்லோவாகும். செல் ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும்? நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதனாக தெரியுறீங்க. உங்கள் வீடு பார்க்கும்போது ஒரு வீடாக தெரியுது. அந்த வீடு சின்ன சின்ன செங்கற்களால், சின்ன சின்ன ஜல்லிக்கற்களால், சில பாறாங்கற்களால் கட்டப்பட்டது தானே. அதில் கொஞ்சம் சிமெண்டெல்லாம் பூசி மேலே பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம உடம்பும் முழுக்க முழுக்க செல்களால் ஆனது. இந்த செல்கள் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு கால் செல்கள் பலவீனமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிடும். டிஷ்யூ நல்லா இல்லைன்னா அந்த ஆர்கன் நல்லா இருக்காது. அந்த ஆர்கன் ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா அந்த சிஸ்டம் பாதிப்போடு இருக்கும். நம்ம உடம்புல என்ன 11 விதமான சிஸ்டம் இருக்குது. ஜெரிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம், ரத்தம் போகிறதுக்கு ஒரு சிஸ்டம், சுவாசிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம், கழிவெல்லாம் போகிறதுக்கு ஒரு சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ்க்கு ஒரு சிஸ்டம். இதே மாதிரி 11 சிஸ்டங்கள் இருக்குல்ல. அந்த சிஸ்டம் எல்லாமே நல்லா இயங்கணும்னா அந்த ஆர்கன் நல்லா இருக்கணும். அந்த ஆர்கன் நல்லா இருக்கணும், அதில் இருக்கிற டிஷ்யூஸ் நல்லா இருக்கணும். அந்த டிஷ்யூஸ் சிறப்பாக இருக்கணும்னா அந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ செல்கள் சேதம் அடைஞ்சிட்டே வருது அப்படின்னா இது எல்லாமே தொடர் வண்டி மாதிரி. இன்ஜின் சரியில்லைன்னா எல்லா ட்ரெயினில் இருக்கிற எல்லா வண்டியும், எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் பாதிக்கும்ல. இதே மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இப்போ செல்கள் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ நம்ம கண்ணுக்கு தனி டாக்டர், காதுக்கு தனி டாக்டர்னு கிடையாது. ஒட்டு மொத்தமாக செல்களை நம்ம ஆரோக்கியமாக வச்சாச்சுன்னா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அது சமன்படுத்தும். அதே மாதிரி ஹார்மோன் சமநிலை அப்படிங்கிறது எதுக்காக முக்கியம் அப்படின்னா நமக்கு ஆற்றல் தருது. இது சில ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா தான் ஏடிபி ப்ரொடக்ஷன் நல்லா நடக்கும். குறிப்பாக இன்சுலின் சரியாக உங்கள் உடம்புல ஊறணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போகும்போது வாப்பா நீ தானா, நீ நல்ல சர்க்கரை தான்ப்பா, வீட்டுக்குள்ளே விடுறப்பா அப்படின்னு கதவை திறந்து இன்சுலின் உள்ளே விடும். நீங்கள் சரியாக சாப்பிடல, சரியான சர்க்கரை இல்லை அப்படின்னா பெட்ரோல் வண்டியில் எப்படி டீசல் போட முடியாதோ அதே மாதிரி செல்லுக்குள்ளே இந்த இன்சுலின் வந்து கதவை திறந்தே விடாது. நீ எல்லாம் உள்ளே போனால் வீடு வீணாக போயிடும், அப்படியே ஓடு அப்படிங்கும்போது அது வெளில போனால் எங்கே போகும்? ரத்தத்திலேயே சுற்றிட்டு இருக்கும். உள்ளே போகும் ரத்தம் வழியாக, இதுக்கு லங்ஸுக்கு போகும், திருப்பி ஹார்ட்டுக்கு போகும், திருப்பி அப்படியே ரத்த குழாயில் போகும், லங்ஸுக்கு போகும், ஹார்ட்டுக்கு போகும், ரத்த குழாயில் போகும், இப்படியே சுற்றிட்டு இருக்கும். உங்கள் கிட்னி என்ன செய்யணும்? ஐயா இது வேலையில்லாத தேவையில்லாத ஆணியெல்லாம் இருக்குது, நிறையா பிடுங்கணும் அப்படின்னு அந்த ரத்தத்தில் இருக்கிற கெட்ட சர்க்கரையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு அடிக்கடி யூரினேஷன் வரும். அப்போ இந்த செயல்முறை இருக்குது பாருங்கள். இந்த ஆற்றல் உருவாகிறதுக்கு இன்சுலின் அப்படிங்கிறது குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டியாக இல்லைன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே விட்டால் என்ன நடக்கும்? வீடு வீணாக போகும். அதே மாதிரி செல் டேமேஜ் ஆகும். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதே மாதிரி பல்வேறு ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது, தேவையான அளவு வேணும். நீங்கள் ஒரு எமர்ஜென்சி வேகமாக ஓடணும், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருந்ததுன்னா தான் நீங்கள் விரைவாக செயல்பட முடியும். தூக்கம் வரணும், அதுக்கு மெலட்டோனின் ஹார்மோன் சுரந்தால் தான் தூக்கம். சில பேருக்கு தூக்கம் வரதில்லை. இப்போ இந்த ஹார்மோன் கரெக்டாக இருக்கணும், மனநிலை கரெக்டாக இருக்கணும், தூக்கம் கரெக்டாக இருக்கணும், வளர்சிதை மாற்றம் உள்ள மெட்டபாலிசம் அப்படிங்கிறது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் உடம்பெல்லாம் சில வேலை செஞ்சுட்டு இருக்கணும்ல, அதற்கு தேவையான விஷயம்லாம் நடக்கணும். செக்ஸுவல் ஹெல்த் நல்லா இருக்கணும். இதுக்கெல்லாம் ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாடர்ன் லைஃப் ஸ்டைல். மாடர்ன் லைஃப் ஸ்டைல் என்னங்க? ஜீன்ஸ் போடுறதுங்கிறது பாலியல் ஆரோக்கியத்தை வீணடிக்குதுங்க. ஏன்னா ஒரு டைட்டாக நம்ம பிறப்புறுப்புகளை மூடும்போது அது பாலியல் ஆரோக்கியத்தை சேதப்படுத்துது. நம்ம பழமையான உடை என்னங்க? வேட்டி அணிவோம், புடவை அணிவோம், தாவணி அணிவோம். இதெல்லாம் தான் நம்ம சின்ன வயசில் இப்போ இருக்கிற பசங்க கிடையாது. 2K கிட்ஸ் இல்லை, இந்த 70s 80s கிட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள். இந்த ஜெட்டி போடுற பழக்கம்லாம் இப்போ கிடையாது. ட்ராயரை போட்டுட்டு ஹாயாக தான் சுற்றுவாங்க. அப்போ இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நிறையா விஷயத்தில் பாதிக்குது நம்ம உடம்பை. பதப்படுத்த உணவு, ஒரு இர்ரெகுலர் ஸ்லீப்பு. இன்றைக்கி பசங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 8-9 மணிக்கெல்லாம் கிராமத்தில் தூங்கிடுவாங்க. இன்றைக்கி கிராமத்து பகுதியிலேயே 10-11 மணி வரைக்கும் உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சீரியல்லாம் போயிடுச்சு, அதுக்கு அடுத்த கட்டம். இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிறவங்க வெப் சீரிஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை 5 எபிசோடு வந்துடும்ப்பா, இந்த 5 எபிசோடையும் பார்த்துடணும்
அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கங்க. அப்போ அது மட்டும் இல்லை, மொபைல் வந்ததுலேருந்து இந்த சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரிப்பு நியூஸ் இருக்கும்ப்பா, வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரிப்பு ஒளியும் ஒளியும் இருப்பா. அப்போ வந்து நாடு சுபிக்ஷமாக இருந்தது. டிவி பின்னாடி எல்லோரும் போய் உட்காரல. குழந்தைங்களாம் என்ன செய்வாங்க, சண்டேஸில் அந்த ஹீமேன் வரும், இல்லைன்னா ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிப்பு தான் பார்ப்பாங்க. எல்லோரும் உட்காந்துட்டு வெள்ளிக்கிழமை அந்த ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி நடக்கும். டெய்லி ஒரு நியூஸ் ஒன்று நடக்கும் தூர்தர்ஷனில். அதில் ரொம்ப நெகட்டிவாலாம் இருக்காது. இங்கே அப்படி நடந்து, இங்கே அப்படி நடந்தது, இந்த அதிபர் இந்த நாட்டுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இந்த நியூஸ்ரீல் வர்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவிட்டி நிறையா பரப்பப்படலை. ஆனால் இன்றைக்கி டிவி சீரியல் எடுத்தால் நெகட்டிவ், ரீல்ஸ் எடுத்தால் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவாக நம்ம மனசை வந்து கெடுத்துட்ருக்கு. இதனால் ஒழுங்கற்ற தூக்கம், மன அழுத்தம் அதிகமாகுது, லேக் ஆஃப் மூமெண்ட்டு. இன்றைக்கி உடல் உழைப்புங்கிறது இல்லை. ஒரு சுவிட்சு போட்டால் வேலை நடந்துடுது. அதிகபட்சம் இப்போ இருக்குங்க இந்த ஆள்காட்டி வீரர்களுக்கு தான் வேலை. ரீல் பார்க்கணுமா, கீழே மேலே ஸ்வைப் பண்ணு, தண்ணி வரலையா ஒரு சுவிட்சு போடு, மாவு அரைக்கணுமா ஒரு சுவிட்சு போடு. எல்லாம் விரல் அசைவில் நடக்கிறதுனால நம்ம உடல் இயக்கம் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி கெமிக்கல் எக்ஸ்போஷருங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம உணவில் எல்லாம் கெமிக்கல் போட்ட உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். அது கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல், கலராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல், அது வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல், அது நாக்குக்கு ருசியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல், அது உணவு தயாரிக்கும் போது அது சீக்கிரமாக வளரணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல், அது மாதிரி பூச்சி சிங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷ கெமிக்கல். இது எல்லாமே போட்டு நம்ம உடம்புல கெமிக்கல் கூடாரமாக மாறிப்போச்சு. இப்போ சாதாரண மக்களுக்கு கூட ஒரு நலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அடுத்தது, டெய்லி ஏன் வேணும்? நாம் டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி தூங்குகிறோம், கரெக்டுங்களா? இந்த தினசரி ஆதரவுங்கிறது ஏன் தேவை? டெய்லி நம்ம உடம்பை டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். தினம் சுவாசிக்கிறோம், அதில் தேவையற்ற புகைகள், நச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. சாப்பாட்டில் நச்சுக்கள் வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி இந்த கெட்ட விஷயங்கள் போக நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாகிட்டே போகுது. நமக்கு தினசரி செல்லுலாருக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுது. டெய்லி பாடி ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம தினமும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். உடற்பயிற்சி எப்படி தினமும் செய்யணுமோ அதே மாதிரி இந்த டெய்லி வெல்னஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ நம்ம இந்த வெல்னஸ்க்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்த போகிறோம். உடலை இயற்கையான முறையில் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஆற்றலை வளர்கிறதுக்கு, நச்சு நீக்கத்துக்கு உதவுறது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு, ரத்த உருவாக்கத்தை நல்ல குவாலிட்டி பிளட் உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, டேமேஜ் ஆன செல்களை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஆரோக்கியமான செல்களை புதிதாக உருவாகும் போது இன்னும் நல்ல குவாலிட்டி செல்லாக உருவாக்குறதுக்கு. இது எல்லாத்துக்குமே இயற்கையாக உடம்புக்கு இருக்கிற ஒரு புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த புத்திசாலித்தனத்தை, இது என்னங்க இயற்கையாக இருக்கிற புத்திசாலித்தனம்? ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா ஒரு டாக்டர் போய் கண்ணு இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், ஹார்ட் இப்படி இருக்கணும், கிட்னி லெஃப்ட் கிட்னி இவ்வளோ, ரைட் கிட்னி இவ்வளோ அப்படின்னலாம் ஒரு படம் வரைந்து பாகங்களை குறித்து இது இந்த டைமென்ஷனில் இருக்கணும்னு கிளாஸ் எடுத்தெல்லாம் அந்த அம்மா குழந்தையை உருவாக்கலை. அவங்க சாப்பிட்ற இட்லி, பொங்கல், வடை, பூரி, இட்லி, இடியாப்பம், கிச்சடி, இதுலேயே அந்த குழந்தை அப்படி உருவாகுது. காரணம் என்னங்க? அம்மா சாப்பிட்ற சாப்பாடு, அம்மாவுக்குள்ளே இருக்கிற அறிவு. இப்போ ஒருத்தருக்கு ஒரு அறிவு, ஒரு முழுக்க ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு அறிவு இருக்குன்னா அந்த உடம்புக்கு அங்கே உடம்புல இருக்கிற அங்கங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சரி பண்ணுறதுக்கு அந்த அறிவுக்கு பற்றாக்குறை இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. உடம்புக்கு புத்திசாலித்தனம் இருக்குது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகாமல், வைரஸ் ஏறாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம உடம்போட நேச்சுரலான அந்த ஹீலிங் எபிலிட்டியை சப்போர்ட் பண்ணுறது எப்படி, உடம்புக்கு அந்த ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வழங்குறது எப்படி, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ் அதற்கான சப்போர்ட் பண்ணுது. எலிக்சர் மிக்ஸ் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதற்கான காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை உருவாக்குது, டீடாக்ஸ் பண்ணுது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, செல் டேமேஜை சரி பண்ணுது, ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, ஒட்டுமொத்த உயிர் சக்தியை ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, அணுக்கள் புதுசாக உருவாகுது, செல்கள் புதுசாக உருவாகிறதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது.
நீண்ட கால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் தான் உருவாகுது. இதெல்லாம் யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னா, எனக்கு லோ எனர்ஜியாக இருக்குது அவங்களுக்கு, அடிக்கடி நோய் வருது அவங்களுக்கு, லைஃப் ஸ்டைல் டிஸார்டரோடு இருக்குது, வாழ்க்கை முறை எனக்கு சரியாக இல்லை, நைட் வேலைக்கு போகிறேன், பகலில் தூங்குறேன், இதே மாதிரி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு சோர்வோட இருக்கிறவங்களுக்கு, இன்றைக்கி 30 வயதுக்கு மேலே இல்லை 18 வயதுக்கு மேலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. இரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கே இருக்குது. ஏன்னா வயதாகும் தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுது. யாரெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக வச்சுக்கணும், என் வேலையை நானே பார்த்துக்கிற மாதிரி என் உடம்பை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பான ஒரு விஷயம். நீங்கள் நோய் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நோய் வரும் முன் நீங்கள் பில்டிங்க்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இந்த எலிக்சர் மிக்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி, ஃபாஸ்டர் ரெக்கவரி, ஒரு ஹெல்த்தி ஏஜிங், வயதாகும் தன்மை குறைக்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, மருந்துகளை நம்பி இல்லாமல் ஆரோக்கியத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கான எல்லா வழிமுறைகளும் செய்யும். இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியத்தில் செய்கிற முதலீடு நாளைக்கு உங்களுக்கு பல் மடங்காக இருக்கும். வித் யுவர் பர்மிஷன் திருப்பி இந்த இது எடுத்துடுறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 12 மூலிகைகள், எலிக்சர் மிக்ஸில் இருக்கிற மூலிகைகள் எப்படி நமக்கு ஆரோக்கியத்திற்கான ஆதரவை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி பூஸ்ட் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நம்ம உங்களுக்கு அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இல்லாமல் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை முழுசாக அழகாக நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் இவ்வளோ பொறுமையாக நிதானமாக சொல்கிறோம். இன்றைக்கி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டுருக்கிறேன், அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி விஷயங்களை தான் நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் உங்கள் எதிர்பார்ப்புகளை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த 12 மூலிகைகள் கொண்ட எலிக்சர் மிக்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்க போகிறோம். இதில் இருக்கிற 12 மூலிகைகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய மூலிகை டிச்சிலியா காட்டிகுவா. இது பிரேசில் அந்த மழைக்காடுகளில் வளரக்கூடிய ஒரு குறு மர வகை தாவரம். இதில் இருக்கிற பட்டைகள், மரத்தோட பட்டைகள் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது. இது என்ன செய்யும்? நரம்புகளை பலப்படுத்தும், மூளையோட செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணும். நரம்புகளில் இருக்கிற செல்கள், நெர்வில் நம்ம உடம்பு முழுக்க 1,61,000 கிலோமீட்டருக்கான நரம்புகள் இருக்குது. சிக்னல் பாஸ் பண்ணுறதுக்கு, வேலை செய்ய வைக்கிறதுக்கு, உடம்புல தகவல்களை பரிமாறுறதுக்கு, இதே மாதிரி நிறையா நரம்புகள் இருக்குது. இந்த நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இங்கிலீஷ் மருத்துவத்தில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த டிச்சிலியா காட்டிகுவா நரம்பில் இருக்கிற செல்களை பாதுகாக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்குது. அடுத்தது இதய ஆரோக்கியத்தில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. சில பேருக்கு பிளட்டோட ஃப்ளோ கம்மியாக இருக்கும், இங்கே பல்பிட்டேஷன் சில பேருக்கு அதிகமாக இருக்கும். இதயத்தில் அந்த கார்டியோ மயோபதி அப்படிங்கிற இதய தசைகள் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி எதுவாக இருந்ததுனாலும் இது என்ன செய்யும்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, ஹார்ட் மசில்ஸை வலுப்படுத்தி கொடுக்குது. குறிப்பாக கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு என்சைம் உடம்புல இயற்கையாக உருவாகும். வயதாக அது உருவாகும் தன்மை கம்மியாகும். இது உடம்போட அந்த உருவாக்கும் தன்மை எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அடுத்தது இம்யூனிட்டியில் உடலோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இது ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. உடம்போட டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன, வெளியிலேருந்து உள்ளே ஒன்று வந்தால் நம்ம நாட்டில் என்ன இருக்குது, இராணுவம் இருக்குது, நேவி, ஏர்ஃபோர்ஸு,
காலாட்படை இப்படிங்க மிலிட்ரிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம உடம்புலையும் நிறையா சிஸ்டம் இருக்குது, இன்க்ளூடிங் போலீஸு, ஆர்பிஎஃப், ரயில்வேக்கு தனியாக இருக்குது, ஊரக காவல்துறை நிறையா இருக்குது. இதே மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி சிஐடி போலீஸ்லாம் இருக்கிற மாதிரி, சிபிஐ இருக்கிற மாதிரி நம்ம உடம்புலையும் எக்கச்சக்கமான நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குது. அது சார்ந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே பலப்படுத்துது. உடம்புல ஏதாவது நோய் கிருமிகள் வந்ததுன்னா அதுக்கு எதிர்ப்பாக செயல்படுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொண்டு எதிர்க்குது. உடம்போட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறிப்பாக அங்கே இதை தொப்பி இண்டியன்ஸுங்கிற பழங்குடியினர் இந்த டிச்சிலியா காட்டிக்கோ அதிகமாக பயன்படுத்துறது ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க. அவங்க காலையில் வேட்டையாட போகும்போது எந்த எனர்ஜியோடு போகிறாங்களோ அந்த எனர்ஜியோடு திரும்பி வராங்க. ஒரு விலங்கை வேட்டையாடுறதுக்கு துரத்தணுன்னாலும் அதே எனர்ஜியோடு போகிறாங்க. விலங்கு ஏதாவது இவங்களை துரத்தி வந்தாலும் அதே எனர்ஜியோடு இவங்க தப்பிச்சு போகிறாங்க. அந்த அளவு உடலோட ஆற்றலை மேம்படுத்துதுங்கிறது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி சோர்வை கம்மி பண்ணி கொடுக்குது. உடம்போட என்டூரன்ஸ் நோய் உடம்புல ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா அதை மீட்கும் தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. மசில்ஸை ஸ்ட்ரெங்க் பண்ணி கொடுக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்குது. மூடை ஸ்விங் ஆகாமல் ஒரு நல்ல மூடை கொடுக்குது. ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவனம் அதிகரித்து கொடுக்குது. ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற அஃப்ரோடிசியாக் இயற்கையான பாலுணர்வை தூண்டக்கூடிய லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. விட்டாலிட்டி அப்படிங்கக்கூடிய உயிர் சக்தியை ஒரு ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. லாங் டேர்மில் வயதாகும் தன்மையை குறைக்குது. ஓவராலாக ஒரு எனர்ஜியை கொடுக்குது. உடம்போட ரெக்கவரி ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இவ்வளவு பெனிஃபிட் டிச்சிலியா காட்டிக்கோல இருக்குது. இது நரம்பியல் கோளாறுகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. வலிப்பு நோயெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மனம் சம்மந்தமான பிரச்சனை, கை காலெலாம் நடுங்கிற மாதிரி நரம்பு தளர்ச்சி நோய், குறிப்பாக ஆண்களுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஒரு நாள்பட்ட சோர்வோடு இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்துக்குமே ஒரு லாங் டேர்முக்காக சப்போர்ட்டிவாக இருக்குது. ரெண்டாவது சா பால்மெட்டோ அப்படிங்கக்கூடிய செரோனா ரெப்பன்ஸ். இது ஒரு பனைமர வகை தாவரம். இது குறிப்பாக ஆண்களுக்கு, வயதான ஆண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக ப்ராஸ்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாண்ட், இது சிறுநீரக பைக்கு கீழே இருக்கும், ஒரு வால்நட் சைஸில் இருக்கும். வயதாக அந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கம்மியாகும்போது அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும், சிறுநீர் போகிற பாதியை ஃபஸ்ட்டு அழுத்தும், அப்போ ஃப்ளோ கம்மியாகும். அடுத்து இன்னும் வீங்கும்போது சிறுநீர் பை அப்படிங்கிறது அந்த ஷேப் கம்மியாகி ஒரு டென்ட்டு விழுந்த பாத்திரம் மாதிரி ஆகிடும். அதாவது கீழே குழியாக இல்லாமல் ஒரு மேடு மாதிரி ஆகிடும். அதனால் என்ன ஆகும், யூரின் அது ரிட்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே அங்கே யூரின் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி ஒரு ஒன்பாத்தம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன செய்யணும்னா, ப்ராஸ்டேட் வீக்கத்தை குறைத்து சிறுநீர் பிரச்சனைகளை தீர்த்து ப்ராஸ்டேட் சுரப்பியோட அந்த அளவை சீராக்குது. பிபிஹெச்சை கம்மி பண்ணி கொடுக்குது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. குறிப்பாக டெஸ்டோஸ்டரோன் அளவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. டிஹெச்டிஏ மாற்றத்தை தடுக்குது. ஹார்மோன் வளர்சிதை மாற்றத்தை ஆதரிக்குது. வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே இருக்கிற மெட்டபாலிசம். உள்ளுக்குள்ளே எண்டோக்ரைன் சிஸ்டமில் நாளமில்லா சுரப்பிகள்லாம் இருக்குல்ல, அது சில ஹார்மோன்ஸை சுரக்கும், அதெல்லாம் சமன்படுத்தி கொடுக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை சீர் பண்ணி கொடுக்குது. வலி நீக்கியாகவும் இது இருக்குது. டிஷ்யூஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சிறுநீர் ஓட்டத்தை மேம்படுத்துது. வயதானவங்களுக்கு அடிக்கடி நைட்டில் யூரின் போகிற மாதிரி ஒரு அர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். படுப்பாங்க, ஒரு 1 ஹவரில் திருப்பி 1 பாத்ரூம் வர மாதிரி இருக்கும். போனால் சொட்டு கொஞ்சமாக போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் இது சரி பண்ணி கொடுக்குது. சிறுநீர் பையை குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு அந்த சிறுநீரக பை மூத்திரப்பைங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குழந்தை உருவாகும் போது அழுத்தத்தை தாங்கணுங்கிறதுக்காக அவங்களோட அளவு பெருசாக விரிவடையும். அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நிறையா கொள்ளளவோட எத்தனை நேரம் வேணாலும் 1 பாத்ரூம் போகாமல் அவங்களால இருக்க முடியும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இருக்காது. ஆனால் இதை எடுத்துக்கும் போது இது ஆண்களுக்கான பிளாடரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். யூரினரி பிளாடரை சிறுநீர் அங்கே தங்கி ரிட்டென்ஷனை கட்டுப்படுத்தும். சில சமயம் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு முன்னாடியும் பஸ்ஸெலாம் நான் எங்கேயாவது ஒன்று நின்றுடுவேன். நேற்றுக்கு சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரத்துக்கு கிட்டத்தட்ட வீட்டில் ஒரு 9 மணிக்கு ஒரு 1 பாத்ரூம் போயிட்டு
திருப்பியும் இங்கே நாகப்பட்டினம் வீட்டில் வந்து ஒன் பாத்ரூம் போகும்போது 5:30 6 மணிக்கு தான் போனேன். இதற்கு முன்னாடியெல்லாம் அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அதே மாதிரி அத்தனை நேரம் ஒன் பாத்ரூம் போகாமல் இருக்க முடியாது. எத்தனையும் ஏசி பஸ்லாம் வந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ஐயா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கய்யா அப்படின்ட்டு இறங்கிட்டு வர மாதிரி அதுக்காக ஒரு 3-4 பேர்லாம் இறங்கும், அதே மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ராடக்டை ரெகுலராக எடுக்கும்போது அதெல்லாம் ரொம்ப சரியாகுதுங்க. இந்த சிறுநீரை அந்த யூரின் அர்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணி உடம்பு வச்சுக்குது, தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், முன்னாடி ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் முடியோட அடர்த்தி அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு முடி கொட்டுறதுங்கிறது கம்மியாயிடுச்சு. அதனால் முடியை இப்போ நல்லா வளர்க்குறேன், ஃபங்கு விட்டுட்டு சுற்றுறேன் சின்ன பையன் மாதிரி. வயதாகும் தன்மையும் கம்மியாயிடுச்சா, அதனால் அதுக்கு வந்து இந்த முடி ஆரோக்கியத்துக்கு இந்த சரவணா ரெப்பன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. முடி வளர்கிற இடத்துல ஒன்றா வளராது, ஒரு கொத்தாக வளரும். அந்த கொத்தாக வளர்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதனால் முடி அடர்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து இது பலப்படுத்தி கொடுக்குது, ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, செக்ஸுவல் விட்டாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இது எனர்ஜி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுது, மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்குது. இது ப்ராஸ்டேட் நோய்களுக்கு, சிறுநீர் கோளாறுகளுக்கு, ஆண்களோட இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது குக்கர்பிட்டா மஸ்டட்டாங்கிற ஒரு பரங்கி, இது குரூக்குடு பம்கின்னு சொல்லுவாங்க. இதோட தசை பகுதி சதைப்பற்று வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த ஸ்குவாஷ்லாம் செய்கிறதுக்கு அந்த பஹாமா தீவுகளில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது அங்கேருந்து எடுக்கக்கூடிய விதைகள். இதில் அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, அபண்டன்ட் ஆஃப் நியூட்ரிஷன் இதில் இருக்குது. இது இதய பாதுகாப்புக்கு, குறிப்பாக கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து, இதய நோய் அபாயத்தை குறைத்து, இரத்த நாளங்களை வலுப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை உருவாக்குது. அதே மாதிரி இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற ஜிங்க் வந்து நோய் எதிர்ப்பு சப்போர்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. இது இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்குது. சில உள்ளுக்குள்ள சில தொற்றுகள் வரும், பூஞ்சைகள், காளான்கள், ஒட்டுண்ணிகள், இதே மாதிரி அதெல்லாம் எதிர்க்கும் சக்தி இதில் இருக்கிற சத்துக்களுக்கு உண்டு. ட்ரிப்டோபான் இருக்குது, அதனால மூடு நல்லாயிருக்கும், மூட் ஸ்விங் இல்லாமல் தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணும், மன அழுத்தத்தை குறைக்கும், ரெஸ்ட்டை ரிலாக்ஸ் ஆகும். அதாவது தூங்கினதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்கும்போது ஒரு ரிலாக்ஸாக இருந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் தூங்கி எழுந்திருக்கும்போது மாத்திரை போட்டு தூங்குறாங்க. ஒரு நர்ஸை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, முன்னாடி மாத்திரை போட்டு தூங்குவாங்க சார், அப்போ தான் தூக்கம் வரும், காலையில் எழுந்த உடனே எனக்கு திருப்பியும் ஒரு நார்மல் மோடுக்கு வரத்துக்கு 11 மணி ஆகிடும். இந்த தண்ணி அடிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க சார், ஒரு ஹேங் ஓவர் வருதுன்ட்டு. அதெல்லாம் முன்னாடி என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கும்போது மறுநாள் காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஹேங் ஓவர் இருக்கும் சார். இந்த ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறேன், காலையிலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஓடுற மாதிரி இருக்குது, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இதில் இருக்கிற இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் காரணம். அதே மாதிரி இதில் இருக்கிற மெக்னீஷியம் எலும்பு அடர்த்தி அதிகப்படுத்துது. கால்சியம் மட்டும் போதாது, கால்சியத்தோட மெக்னீஷியம் இருந்ததுன்னா தான் எலும்போட அடர்த்தி, அதில் எலும்பு போய் சேரும் தன்மை இருக்கும், அதற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. கால்சியம் உடம்பு உறிஞ்சிறது வந்து இது ஆதரிக்குது. அதனால ஆஸ்டியோபாரசிஸை எதிர்க்குது. இது ப்ராஸ்டேட் ஆதரவுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கு, இது எல்லாத்துக்குமே நல்லது. உதாரணத்துக்கு விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தோலோட அந்த க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், வயதான தன்மையை குறைக்கும், தோலில் வந்து அந்த மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன் பண்ணி கொடுக்கும். இது அதே மாதிரி ரத்த சர்க்கரையை சீராக்கி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்து, நீரிழிவு சம்பந்தமான பிரச்சனைகளை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது, ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதுவும் பார்த்திங்கன்னா செரோனா ரெப்பன்ஸ் மாதிரியே ப்ராஸ்டேட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதில் இருக்கிற ஃபைபர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. பங்க்சர் ஒயின், நம்ம ஊர் நெருஞ்சில் முள், இது பாரம்பரிய ஆயுர்வேத மூலிகை. நம்ம நாட்டிலையும் சரி, சீன மருத்துவத்திலையும் சரி, இதோட மருத்துவ பயன்கள் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கையாகவே டெஸ்டோஸ்டரோன் அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற எல்டிஹெச் அப்படிங்கிற ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஜென்ரலாகவே
பாடி வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. குறிப்பாக மேல் ஹார்மோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, மசில் ஸ்ட்ரென்த்தன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதுக்கும் என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் என்னோட 20ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் எடுத்தால் 10 தடவை புல்லப்ஸ் எடுப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட இடது தோள்பட்டை விலகி விட்டது. விலகினதுக்கப்புறம் என்னால் இடது கையை தூக்கி தலையை தவிட்டவே முடியாமல் இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கா இந்த ப்ராடக்ட்டை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட மசில் ஸ்ட்ரென்த்துங்கிறது அபரிமிதமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி என்னால் 18 புல்லப் எடுக்க முடியுது. கடைசியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22 புல்லப் எடுக்க முடிஞ்சது. அந்த ஜிம் கோச்சை பார்த்து அசந்து போயிட்டார். இந்த ஏஜில் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாதுங்க சார், யூஆர் இன் டாப் நாச் ஃபிட்னஸ் குவாலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னாங்க. அந்த அளவு மசில் ஸ்ட்ரென்த்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடம்பு வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ், புரதம் அப்படிங்கிறது ஒரு 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அமினோ ஆசிட்ஸ் காம்பினேஷன்ஸில் புரதத்தை உருவாக்கும். அந்த சிந்தசைஸை வந்து இது மேம்படுத்தி கொடுக்கும். மசில்ஸ் ரெக்கவரியை ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும். உடல் வலிமையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பாலியல் திறனை, செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டிசைர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எரெக்டல் ஃபங்க்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்பெர்ம் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டோட்டலாக ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். கொலஸ்ட்ரால் அளவை, இரத்த அழுத்தத்தெல்லாம் சமன்படுத்தி கொடுக்கும். இதய தசைகளை வலுப்படுத்தி கொடுக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகும். அதுதான் இந்த ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உடனடியாக சப்போர்ட் பண்ணுது. இது சிறுநீரகத்தில் கல் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது மசில்ஸ், நம்ம ஃபிசிக்கல் மசில்ஸ் இல்லாமல் இன்னர் ஆர்கன்ஸோட மசில்ஸ், குறிப்பாக நம்ம இதயம் அப்படிங்கிறது 365 நாள் 24 மணி நேரம் நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும்ல, அதோட தசையை வலுப்படுத்துது. இது சிறுநீரக கற்களை தடுத்து சிறுநீரக கற்களை வெளியேற்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. சிறுநீரக கற்கள் மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுது, வெளியில் ரிமூவ் பண்ணுது. கிட்னியில் சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும், அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. உடலோட நேச்சுரலான இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. உடற்பயிற்சி திறனை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது 2 விதமான ஸ்டெம் செல் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இது சைனாலேருந்து நமக்கு கிடைக்குது. இது செல்லுலாரை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. டிஷ்யூஸ் திருப்பியும் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு, செல் வயதாகிறத தடுக்கிறதுக்கு. நம்ம உடம்புல இயற்கையாகவே ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். நம்ம குழந்தையாக பிறக்கும்போது நம்ம தாயின் தொப்புள் கொடி வழியாக நம்ம உடம்புல ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். வயதாக நம்ம உடம்புல ஸ்டெம் செல்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மீளுருவாக்கம், உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறன் அப்படிங்கிறது கம்மியாகுது. அதே மாதிரி தோலை வந்து இளமையாக வச்சுக்கும், சுருக்கங்களை குறைக்கும். தோலோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டி, குழந்தைங்கள்லாம் அப்படி கிள்ளி விட்டால் ரப்பர் மாதிரி திருப்பியும் போகும் பாருங்க, அதே மாதிரி அந்த எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கும். ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். செல்களை சேதத்திலேருந்து பாதுகாக்கும். டிஎன்ஏ லெவலில் இது சப்போர்ட் பண்ணுது. இதற்கு என்ன ஆகும்னா, இதனால என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு வயதாகும் தன்மை கம்மியாகுது, இளமையான தோற்றம் கிடைக்குது நமக்கு. தோல் அல்ட்ரா வயலட் ரேசஸ்லேருந்து தோல் பாதுகாக்கும். குறிப்பாக டீப் சன்லைட்டில் ரொம்ப பகல் வேலையில் போகும்போதெல்லாம் நம்ம செல்கள் பாதிப்படையும். அதில் வர அல்ட்ரா வயலட் ரேசஸ் கதிர்கள்னால அதையெல்லாம் தடுக்குது. தோலை வந்து அந்த மாய்ஸ்சர் ரிட்டென்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி உள் உறுப்புகளில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. மென்டல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் இது வயதாகும் தன்மையை ஓவராலாக குறைக்குது. லாஞ்சேவிட்டி அப்படிங்கக்கூடிய செல்லோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. செல்கள் வயதாகும் தன்மையை வந்து தாமதப்படுத்துது. செல்லுக்கு வந்து அந்த விட்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ப்ரிவென்ட்ஸ் செல் டெத், அதாவது செல் இறக்கும் அந்த விஷயத்தை வந்து கம்மி பண்ணுது. வயதாக செல் இறக்கும் தன்மை அதிகமாகவும் செல் உருவாகும் தன்மை குறைவாகவும் இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி கொடுக்குது. இது ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் வந்தது அப்படின்னா இதை உடனடியாக சரி பண்ணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன டெமோவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இது முடிஞ்ச உடனே காமிக்கிறேன், ஓகேவா? முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்டிமோனியலாக கூட எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். இந்த தோலில் இருக்கிற காயங்களை எவ்வளோ விரைவாக ஆற்றுதுங்கிறதுக்கு. அதே மாதிரி தோல் அமைப்பை வந்து மேம்படுத்தி கொடுக்குது.
தோல் இளமையாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. சுருக்கங்கள் வயதாக வயதாக சுருக்கங்கள் நுண்ணிய கூடுகள்லாம் வரதை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. ஸ்கின் கேருக்கு, ஹேர் ஹெல்த்துக்கு, இன்டர்னலாக எல்லா ஆர்கனும் நல்லா இருக்கிறதுக்கு. இந்த ஸ்டெம் செல்ங்கிறது என்னென்ன ஓவராலாக சொல்லணும்னா, இப்போ ஒரு சர்க்கஸ் போகிறீங்க, அந்த சர்க்கஸில் ஜோக்கர்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம ஜோக்கரை வந்து என்னவா பார்ப்போம், அந்த 10ஓட 11 அத்தோட இது ஒன்று கடைசி ஆளாக பார்ப்போம். ஆனால் அவர் என்ன தெரியுமா, அவர் தான் ஆளினால் அழகராஜா, மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். சிங்கத்தை அடக்கிற ரிங் மாஸ்டர் வரலன்னா அவர் ரிங் மாஸ்டராக இருப்பார். அந்த ஊஞ்சல் இங்கேருந்து அங்கே தாண்டுற ஒருத்தர் வரலன்னா இங்கேருந்து அங்கே போய் தாண்டுவார். ஆனால் அவர் என்ன செய்வார், தாண்டும் போது அது பிடிக்க தெரியாத மாதிரி கீழே விட்டுட்ட மாதிரி அப்படியே கை காலை ஆட்டிட்டு விழுவார். யார் ஒருத்தருக்கு தாண்ட தெரியுமோ அவரால் தான் விழ தெரியும். ஓகேங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் அவரால் போய் அந்த இடத்துல ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எந்த இடத்துல எந்த செல் டேமேஜ் ஆகிருந்தாலும் அந்த செல்லாகவே மாறி போய் அந்த அந்த மனிதராக மாதிரி அது பண்ணுற மாதிரி, ஜோக்கர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டெம் செல் உடம்புல இருக்கிற எந்த செல் பாதிப்படைஞ்சாலும் அங்கே போய் ரீப்ளேஸ் பண்ணி நல்ல குவாலிட்டி செல்லாக அதை மாற்றிடும். அடுத்து எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், ஹார்னி கோட்விட், ரவுடி ஆட்டுத்தாவரம், காம இச்சை கொண்ட ரவுடி ஆட்டுத்தாவரம்னு கூட சொல்லலாம். இது காம இச்சையை இன்க்ரீஸ் பண்ணி செக்ஸுவல் ஹெல்த்தை மேம்படுத்துது. ஆண்களுக்கான எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு சரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. என்ஹான்ஸ் பண்ணுது, செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி எலும்பை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆஸ்டியோபாரசிஸ் தடுக்குது. எலும்பு புதிதாக உருவாகிறதுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இதய செயல்பாட்டை ஊக்குவிக்குது. இம்ப்ரூவ்ஸ் வாஸ்குலர் ஹெல்த், ரத்த நாளங்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. உடலோட ஆற்றல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து, சோர்வை அதிகப்படுத்தி கொடுத்து, உடற்பயிற்சியோட செயல்திறனை அதிகரித்து, அதுலேருந்து ரெக்கவரியை சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறது எல்லாமே செய்யுது. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஜாயின்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. மூட்டு வலியெல்லாம் குறைக்கும். பெயின் ரிலீவராகவும் இது இருக்குது. மூட்டில் இருக்கிற வீக்கங்களை குறைக்குது. மூட்டு இயக்கங்களை அதிகரிக்குது. அதில் இருக்கிற சைனோஃப்ளேட் உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி மனநிலையும் மேம்படுத்தி கொடுக்குது. மனசுக்கு வந்து ஒரு அமைதியும் சாந்தியும் உருவாக்கி கொடுக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது. கார்டிசெப்ஸ், இது ஒரு காளான். இது ஒரு கேட்டர்பில்லர் அப்படிங்கக்கூடிய ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காளான். இது இமயமலையில் அதிகமாக காணப்படுது. நம்ம இங்கிலாந்துலேயே அதிகபட்ச வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஒன்றுனா இந்த கார்டிசெப்ஸ் தான். இது ஆற்றலை அதிகமாக கொடுக்கும். சுவாச மண்டலத்தை மேம்படுத்தும். குறிப்பாக நுரையீரலை பலப்படுத்தி கொடுக்கும். இப்போ அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு 21 கிலோமீட்டர் வர்றவங்க, 42 கிலோமீட்டர் வர்றவங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆக்சிஜனை உடம்பு ஏற்றுக்கும் தன்மையை அதிகரிக்கணும். நுரையீரலை காற்று உள்வாங்கி அதில் இருக்கிற ஆக்சிஜன்லாம் உடம்புக்கு முழுக்க எடுத்துகிட்டு போகிற விஷயத்த அதிகப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு இந்த கார்டிசெப்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் ஹெல்த்தும் ரொம்ப நல்லது. கூடுதலாக சிறுநீர் ஆரோக்கியத்துக்கு, கல்லீரல் பாதுகாப்புக்கு, லிவர் ப்ரொடக்ஷனுக்கு, வயதாகும் தன்மை குறைக்கிறதுக்கு, புற்றுநோய் எதிர்ப்பு தன்மைக்கு, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, செக்ஸுவல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். இது வந்து இன்னொரு பேர் இருக்குது, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்கிறது. இதோட அதிகபட்ச விலை காரணமாக 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா ஒரு கிலோ. அதுக்காக முக்கியமாக இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஸுவல் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால. ஸ்டீவியா ரெபோடியானா, இது சீனி துளசி. இது இரத்த சர்க்கரை அளவை குறைச்சி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி கலோரி இல்லாத இணைப்பாக இருக்குது. அதே மாதிரி பல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. பிளட் ப்ரெஷருக்கு, இதய ஆரோக்கியத்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்குது. உடம்புல அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அழற்சிகளை, வீக்கங்களை கம்மி பண்ணி கொடுக்குது. பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர், இது வந்து மன அழுத்தத்தை குறைக்குது. இது வந்து ஒரு காம்னஸை கொடுக்கும் உடம்புக்கு. கவலையெல்லாம் குறைக்கும். தூக்கத்தை மேம்படுத்தி கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை, நர்வஸ் சிஸ்டத்தை வந்து சாஃபன் பண்ணி காம் பண்ணி கொடுக்கும். பிளட் ப்ரெஷரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. தலைவலி, தசை பிடிப்பெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். நரம்பு மண்டலத்தில் வலி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இயற்கையான வலி நிவாரணியாக இருக்குது. ஏன்னா இது தூக்கத்தை கொடுக்கும், ஒரு அமைதியை கொடுக்கும். உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு ரிலாக்ஸண்ட்டாக இருக்கும். அது மாதிரி கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு உதவுது. கிராம்ப்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு வரும், குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் சில வயிற்று வலிக்குது, கிராம்ப்ஸ் பிடிச்சிக்குதுன்னால சொல்லுவாங்க.
அந்த பீரியட் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கவனத்தையும் நினைவாற்றலையும் மேம்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஃபோக்கஸ்டாக நீங்கள் மனசு அமைதியாக ஆழ்ந்த மனநிலை, நல்ல மனநிலை இருந்தால் தான் முடியும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். அது மாதிரி பல்பிட்டேஷன், சில பேருக்கு இதய துடிப்புங்கிறது ஓவராக இருக்கும். 72 இருக்க வேண்டிய இடத்துல 140 115 அப்படின்னு சில பேருக்கெல்லாம் இருக்கும். அவங்களெல்லாம் இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அந்த பல்பிட்டேஷன் சீராகும். இரத்த நாளங்களை தளர்த்தி கொடுக்கும். ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்தது ஜப்டிகாபா அப்படிங்கக்கூடிய ஒரு மரத்தில் விளையக்கூடிய திராட்சை. இது வந்து பிரேசிலில் விளையக்கூடிய ஒரு பழம். இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. இது கட் ஹெல்த்துக்கும் நல்லது, வயதாகும் தன்மையை குறைக்கும். இதில் இருக்கிற ஹையஸ்ட் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்குது. இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது கேன்சர் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாமே இது சப்போர்ட்டிவாக இருக்குது. சருமத்தை பாதுகாக்குது, சுவாச மண்டலத்தை பாதுகாக்குது, ஆஸ்மாலாம் வராமல் பாதுகாக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இது ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப லெஸ் கலோரி. அதே மாதிரி இதில் இருக்கிற கலர், இந்த பர்பிள் கலர்னு இருக்கு பாருங்கள். இதில் எல்லா விதமான கலர் இருக்கும். நம்ம உணவில் ரெயின்போ டயட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வானவில் மாதிரி 7 வண்ணங்களில் ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு, க்ரீனு, வயலட்டு, இதே மாதிரி எல்லா கலர்லேயும் நம்ம உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கிட்டத்தட்ட 9 விதமான வண்ணங்கள் இருக்குது. அந்த வண்ணங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டுமா, இதில் இருக்கிற சுவைக்கு, இதில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, அதே மாதிரி எல்லா சுவைகளும் மறைந்திருக்கு. அது என்னங்க, புளிப்பு இனிப்புமாக தான் இருக்குது, மற்ற சுவையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் தேன் சாப்பிட்றீங்கன்னா இனிப்பாக இருக்கும், ஆனால் அதோட உண்மைத்தன்மை வந்து கசப்புத்தன்மை. அதே மாதிரி இந்த இதில் வந்து சுவைகளும் இருக்குது. அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கணுங்கிறோம். அந்த சுவையோட மருத்துவ குணங்கள், அதோட ப்ரானிக் எனர்ஜி நம்ம உடம்புக்கு முழுக்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிடாம ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்க சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். இந்த பிளிகியா இது வந்து ஒரு புளிப்பு சுவை கூட உள்ள ஒரு பழம். இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உடம்புல அந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கும் கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இது ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால நிறையா விதத்தில் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஒரு நிமிஷம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன்ட்டு. இன்னொரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டு சும்மா மன்னிக்கும். ஒரு நிமிஷம். சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். இது ஒரு நபர் எனக்கு ஆரம்பத்தில் அனுப்பிச்ச ஃபோட்டோ. டிசம்பர் மாதத்தில் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு அடிபட்டு இதே மாதிரி காயம் பட்டது. அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி கால் இருந்தது. பெரிய ஊண்டு படிப்படியாக குறைஞ்சு இப்போ ரீசெண்டாக இப்போ இது நேத்திக்கு எடுத்தது கிட்டத்தட்ட 3 பாக்கெட் தான் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ தான் 4வது பாக்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலேயே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய குணம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் மலேசியாவில் கொடுத்த ஒரு டெஸ்டிமோனியல், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் கால் குணமடைய 3 மாதங்கள் ஆகும்னாங்க. கிட்டத்தட்ட 3 வாரங்கள்லேயே இவ்வளோ பெரிய ரிசல்ட் அவங்களுக்கு வந்தது அவங்களாலேயே நம்ப முடியல. இதில் இருக்கிற அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஹீலிங் எபிலிட்டியை கொடுத்துருக்கு. புண்களை ஆற்றும் திறனை அதிகரிச்சிருக்கு. இங்கே யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லிடுறேன். இது மருந்து கிடையாது. நிறைய பேர் மருந்துன்னு சொல்கிறாங்க. இது மருந்து கிடையாது. இட்ஸ் எ ஃபுட் சப்ளிமெண்ட். FSSAI சர்டிஃபிகேஷனோட இருக்கிற ஃபுட் சப்ளிமெண்ட். இது எப்படி சாப்பிடணும்னா, இரவு உணவுக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரே ஒரு சிட்டிகை நாக்கு கடியில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு பேக்கெட்டை 15 நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, 12 நாளோ 15 நாளோ எவ்வளோ லாங் டியூரேஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இரவில் எடுக்கும்போது இது உடம்போட ரிப்பேரிங்காகவும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பகலில் எடுத்திங்கன்னா உடம்பு நாள் முழுக்க எனர்ஜியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இது எடுத்துக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி டீ, காஃபி,
புகை பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது. தண்ணி அடிக்காமல் இருக்கிறது நல்லது. தண்ணி அடிச்சிருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரம் கேப் இருந்தால் தான் இது வந்து இதோட எஃபிஷியன்சி உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இதை எடுத்துக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த டீடாக்சிகேஷன் சிம்டம்காக தலைவலியோ இல்லை உடம்பு வலியோ, கை கால் குடைச்சலோ, ஜுரமோ, டிசென்ட்ரியோ, வாந்தி வரும் தன்மையோ, நெஞ்சரிச்சலோ, ரேஷஸோ இதே மாதிரி வரலாம். இதெல்லாம் இயற்கையாக உடம்போட நோய் நீக்கும் அறிகுறிகள். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு யார் இந்த ப்ராடக்ட் இந்த செஷனை சஜஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இதை பற்றின டீட்டெயில் கேட்டிங்கன்னா இன்னும் விளக்கமாக சொல்லுவாங்க. இதோட விலை 6300 ரூபாய். ஒரு மாதத்திற்கு ஆவரேஜான கோர்ஸ் 6300 ரூபாய். இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும்னாலும் அவசியம் இல்லை. ஒரு 4 மாதங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போதே உங்கள் செல்கள்லாம் புதுசாகி உங்கள் உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு மேம்படும். 4 முதல் 6 மாதங்கள் எடுத்துகிட்டு திருப்பி தேவைப்படுதுன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ, 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ, ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்போ பூஸ்டர் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போனா அவ்வளோதான் எடுத்துக்கணும்னா இல்லை, தொடர்ந்து நாங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. கண்கூடா நீங்கள் எங்களெல்லாம் பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது முழு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே உண்ணக்கூடிய ஒரு துணை உணவுப் பொருள். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ரைஸ் பண்ணலாம். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, அதனால் ஷார்ட்டாக ஏதாவது பண்ணுறதா இருந்ததுன்னா 1 நிமிடம் மட்டும் அனுமதி. பாபு சார், இவருக்கு மட்டும் ஒரே 1 நிமிடம் மட்டும் ஃபாஸ்ட்டாக கேளுங்க, சின்னதாக கேளுங்க. சார் மாலை வணக்கம் சார். வணக்கம், நன்றி. டாக்டர் யோகி சார், உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருக்கு சார். உங்களுடைய ஸ்பீச் பார்த்து தான் நான் பேஷண்ட்டுக்கு நிறைய கொடுத்துட்டு வந்துறேன். பெங்களூர்ல நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமா பாதிக்கப்பட்ட சோரியாசிஸ் ஒரு லேடிக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கேன் சார். அது ஒரு 3-4 நாளா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப உடம்புல எரிச்சல் அப்படின்னு சொல்றாங்க சார். என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு எரிச்சலா இருக்கு, நான் விட்டுறலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது இப்ப அவங்க தோல் பிரச்சனைக்காக வாழ்நாள் முழுக்க இந்த அந்த எரிச்சல் பிரச்சனைகள், வலி, வேதனைகளோட இருக்கணுமா, இந்த ஒரு சில நாட்களுக்கு மட்டும் இருக்கணுமான்னு டிசைட் பண்ண வேண்டியது யாருன்னா அவங்க தான். இதை எடுத்துக்கும் போது எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடம் வழியா நச்சுக்கள் வெளியேறும். இது அக்ரிவேட் ஆகி தான் கம்மியாகும். ஓகேங்களா? அதனால 6 வருஷமா நீங்க கஷ்டப்படுறீங்க. 6 நாள் 7 நாள் கஷ்டப்படுறதுல தப்பு இல்லமா, எரிச்சல் தான் வரும். டீடாக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார். அது எரிச்சல் வரும்போதெல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, சுடு தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருக்கேன். தண்ணி குடிக்க சொல்லுங்க. அவங்க குளிக்கும் போது வெந்நீர்ல கல்லுப்போ இல்ல இந்து உப்போ, ராக் சால்ட்டோ போட்டுட்டு அந்த தண்ணியில குளிக்க சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி. சொல்லுங்க சார். இன்னொரு அடிஷனல் சஜஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு புத்து மண் இருக்குல்லங்க சார், புத்து மண், பாம்பு புத்து மண் சொல்லுவாங்க. ஆனா பாம்பு புத்து கிடையாது, அது கரையான் புற்று. அந்த புற்று மண்ணை எடுத்து உடம்புல 10 மாதிரி போட்டுட்டு குளிக்கும் போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து அது இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஜெய்சங்கர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு கஸ்டமருக்கு மெடிசன் கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆயிருக்கு சார். ஆமா இது வெயிட் இது மெடிசன் கிடையாது. ஆமா சாரி சார். வாய் தவறி கூட நாம அந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்ப பாபு சார் சொன்ன மாதிரி நான் பேஷண்ட் கொடுக்குறேன், பேஷண்ட் பின்னாடி போகாதீங்க. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க பின்னாடி போங்க. பரவாயில்ல, கேளுங்க சார். ஓகே சார். சார் அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகுதுங்க. ஓகேங்க, வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளில போனோம்னு என்ன ஆகும்? கழிவுகள் லூஸ் மோஷன் தான் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் ஒரு லேடிக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களா மருந்து மாத்திரை சாப்பிட்ட ஒரு லேடிக்கு கிட்டத்தட்ட 10 நாள் லூஸ் மோஷன் போயிருந்தது. அதுவும் கருப்பாக வந்துட்டு இருந்தது. மனநிலை பாதிக்கப்பட்டு சாவோட பிடியில் இருந்தவங்க இந்த டிசென்ட்ரி போனதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நார்மலாக இருந்தாங்க. அவங்க உடம்புக்குள்ள எவ்வளவு கழிவுகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லூஸ் மோஷன் இருக்கும். அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சா போதாது, உப்பு சர்க்கரை அப்படிங்கும்போது அந்த வெள்ளை சர்க்கரை போடாதீங்க. கல்லுப்பும் பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு அந்த தண்ணி குடிக்க சொல்லுங்க. பாடி ஹைட்ரேஷன் பண்ணிட்டே இருக்கேன். திருப்பி அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகேவா? அன்மியூட் ஆயிருக்கா? அன்மியூட் பண்ணிக்கோங்க ஜெய்சங்கர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ
சாரி, ஓகேங்களா? அவங்கள தண்ணி நிறையா குடிக்க சொல்லுங்கள். எப்போ அவங்களுக்கு டிசென்ட்ரி கம்மியாகி யூரின் ஜாஸ்தியாக வருதோ அப்போ பாடி வந்து நார்மலாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கொஞ்சம் மோர் ஏதாவது குடிச்சு இன்னும் கொஞ்சம் அந்த டிசென்ட்ரியை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் டிசென்ட்ரி வரட்டுங்க சார். நல்லது. தேங்க்யூ சார். ஓகே வாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. குட் நைட் ஆல். நன்றி சார். மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம். தேங்க்யூ. குட் நைட்.